பாட்டி ஹாஸ்பிட்டலில் கண்முழிக்க முரளி பாட்டி கிட்ட ஒரு வழியாக கண்முழிச்சிட்டியா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க பாட்டி நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் அப்போ அங்கே வந்து செக் பண்ணி பார்க்க பாட்டிமா எதுக்கும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முரளி வெளியே கூப்பிட்டு போறாரு. டாக்டர் முரளி கிட்ட இப்போ பாட்டியோட கண்டிஷன் ஓகேவா தான் இருக்கு, ஆனால் டோனர் கிடைச்சோன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அந்த ரவுடி பையன் டாக்டர் முரளி கிட்ட கேட்க முரளி யாரு அப்படின்னு சொல்ல அப்போ அங்கே ராஜா வர இவனை தான் சொன்னேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல ராஜா டாக்டர் செல்லமா அடிக்க அது டாக்டருக்கு வலிக்க இப்போ தெரியுதா நான் ஏன் இவனை ரவுடி பையன் சொன்னேன்னு அப்படின்னு டாக்டர் முரளி கிட்ட சொல்றாரு. ராஜா முரளியை வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல முரளி சார் ஆச்சி அப்படின்னு சொல்ல டாக்டர் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ராஜாவோட ஃப்ரெண்டு. டாக்டர் ஃபீஸ் அப்படின்னு முரளி கேட்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. முரளி ஆச்சி கிட்ட சொல்லிட்டு வந்தேனே சார் அப்படின்ட்டு போறாரு. டாக்டர் ராஜா கிட்ட யார் இந்த பையன் இவ்வளவு ஹெல்ப் பண்ற உனக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு கேட்க ராஜா ஆமா அப்படின்னு சொல்றாரு. முரளி ஆச்சி கிட்ட ஏன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லல, எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்ட நான் ஒன்னுத்துக்கு லாய்க்கலாதவே நினைச்சிட்டீல நீ அப்படின்னு கேட்க ஆச்சி எனக்கு வயசாயிடுச்சு என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான் அப்படின்னு சொல்ல முரளி என்னை பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ நிம்மதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன வேலை அப்படின்னு ஆச்சி கேட்க வந்து சொல்றேன் அப்படின்ட்டு முரளி கிளம்புறாரு. ராஜாவும் முரளியும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ராஜா அர்த்தனா கால் பண்ணி எனக்கு ஒன் டே லீவ் வேணும்னு கேட்க அர்த்தனா அதுக்கு என்ன ஆச்சரியம், டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதுல இருந்து நீ இது வரைக்கும் லீவே கேட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் லீவ் கேட்கற என்ன ரீசன் அப்படின்னு கேட்கறாங்க. ராஜா பர்சனல்னு சொல்ல அர்த்தனா எனக்கு தெரியாம என்ன பர்சனல்னு கேட்க ராஜா எனக்கு லீவே வேணாம் அப்படின்னு சொல்ல அர்த்தனா சரி சரி லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு நிலாவே சத்யாவும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட ராஜா கடுப்பாய் போனை வச்சிடறாரு. ராஜா முரளியை ஒரு பழைய ஃபேக்டரிக்கு கூட்டு போறாரு. முரளி உள்ள போயிட்டு எனக்கு கடத்தி எதுவும் கூட்டு வந்துட்டீங்களா, என் கிட்னிலாம் ஆட்சிக்கு உதவாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்குலாம் சுத்தமா உதவாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கவுண்டர்ல இருந்து போட்டதுல கூட்டு வந்துட்டீங்களா சார் அப்படின்னு கேட்கறாரு. அப்ப ராஜா அவர் கொண்டு வந்த பேக்ல இருந்து ஒரு பண்டல் ஃபைல் எடுத்து டேபிள் மேல போடுறாரு. முரளி ராஜா கிட்ட என்ன சார் டியூஷன் எடுக்க போறீங்களான்னு கேட்க ராஜா உங்க கேஸ் தான் தப்பாகாதே அப்படின்னு சொல்ல முரளி ராஜா கிட்ட எந்த அஃபென்ஸ்க்கு எந்த கேஸ்னு என்கிட்ட கேளுங்க சார் டான் டான் பதில் சொல்வேன்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ராஜா சொல்ல வேற என்ன அப்படின்னு முரளி கேட்க போலீஸ் ட்ரைனிங் அகாடமில என்னென்னலாம் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியணும்ல, பிஎஸ்ஆர்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்னு ராஜா சொல்ல அப்போ 1 year ட்ரெயின் பண்ண போறீங்களா அப்படின்னு முரளி கேட்க 1 year ட்ரைனிங்க 1 dayல கொடுக்க போறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. அதுக்கு முரளி இருந்தாலும் உங்களுக்கு என் மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜா உனக்கு வேற வழியும் இல்ல எனக்கு டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து ஸ்வென்சியோட வீட்டில் ஸ்வென்சியை பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வென்சியோட தங்கச்சி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் அக்கா கல்யாணம் நடந்தாதான் நம்ம ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் ஸ்வென்சியை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் பொண்ணு போலீஸ்ல இருக்கதான் யோசனையா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு போலீஸ் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது வேலையை விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்வென்சி அங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல வெளியே வராங்க. ஸ்வென்சி அவங்க லத்தி எடுக்க போக அதை பார்த்துட்டு மாப்பிள்ளையோட அம்மா அவங்களை அடிக்க போறாங்கன்னு நினைக்க அதோட இந்த ப்ராசஸ் நின்றுது. கான்ஸ்டபிள் ஜீவா ஸ்வென்சி வந்துட்டாங்களான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அதை ஸ்வென்சி நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்ட போலீஸ்காரர் பார்த்துறாரு. கான்ஸ்டபிள் ஜீவா அவர்கிட்ட சமாளிச்சாரு. அப்புறம் ஸ்வென்சி வந்தோன்னு ஈன்னு பல்ல கட்ட அந்த போலீஸ் அவரை பார்த்து தூணு துப்பிட்டு போயிடுறாரு. கோபால் ஒரு நார்த் இந்தியர், அவருக்கு தமிழ் தெரியாது. அவர் இங்க கிளீன் பண்ற ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஹோல்சேல் கடையில கிளீன் பண்ற ஒர்க் பார்த்துட்டு இருந்தப்போ அவர் 6 லட்சம் ரூபாய் திருடிட்டாருன்னு சொல்லி அவர் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவரோட வைஃப் அவங்க பொண்ணோட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லலிதா கேக்குறாங்க. லலிதா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார் அப்படின்னு அவங்களோட சீனியர்ட்ட சொல்ல சீனியர் இவங்க ஃபீஸ் தருவாங்களா, இவங்க கேஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல லலிதா அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. லலிதாவோட ஃப்ரெண்டும் அவங்க பின்னாடியே வந்துடுறாங்க. லலிதா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டு அவர்கிட்ட இருந்தா சம்பளமே கொடுக்க மாட்டாரு, நீயாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்ப அதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து எஸ் ஏ ராஜாவும் முரளியும் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப முரளி எஸ் ஏ ராஜா கிட்ட கேட்கிறாரு ஏன் சார் என்ன போலீஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜா ஒன்ன மாதிரி அங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரி இல்லையா அப்படின்னு முரளி கேட்க அது உனக்கு போக போக புரியும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. முரளி என்ன போஸ்டிங்னு கேட்க ராஜா கான்ஸ்டபிள்னு சொல்ல முரளி நான் டிகிரி முடிச்சிருந்தா உங்க போஸ்டிங்க்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல ராஜா என்ன போஸ்டிங்ல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, அந்த போஸ்டிங்ல என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. முரளி ராஜா கிட்ட போலீஸ்க்கு இந்த செலெக்ஷன் ட்ரைனிங் வெரிஃபிகேஷன் நிறைய ப்ராசஸ் இருக்குமே அதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க ராஜா அதுக்கு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்போ ஜாயின் பண்ணணும்னு முரளி கேட்க ராஜா இன்னும் 2 daysனு சொல்ல அப்போ உடனே வாங்க போலீஸ் ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்ல ராஜா முரளிக்கான போலீஸ் ட்ரெஸ் எடுத்து முரளி கிட்ட கொடுத்துறாரு. முரளி அதை போட்டு பார்க்கணும்னு சொல்லி போட்டு பார்க்க ராஜாவும் முரளியும் அடுத்து கார்ல கிளம்ப காரை சலூன் கிட்ட நிப்பாட்ட சொல்லிட்டு முரளி ராஜாவை ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சலூனுக்கு போயிட்டு போலீஸ்காரர் மாதிரி வெளியே வராரு. அப்புறம் முரளி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆச்சியை பார்த்துட்டு என்ன ஆச்சு இந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்க எடுக்கலாமான்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் ஆச்சி முரளி கிட்ட கேட்கறாங்க கல்யாண வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க என்ன வேலை அப்படின்னு. முரளி நடிக்கிற வேலை அப்படின்னு சொல்ல ஆச்சி நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்ல முரளி நிஜமா தான் ஆச்சி ஒரு படத்துல சின்னதா நடிக்கிற ரோல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆச்சி எங்க நடிச்சு காட்டுன்னு சொல்ல முரளியும் நடிச்சு காட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஆச்சி தூங்கிடுறாங்க. அடுத்து முரளி ஸ்டேஷனுக்கு ஜாயின் பண்ண போக ஸ்டேஷனுக்குள்ள போகாம பயந்துட்டு வெளியவே நிக்க டீ கடைக்கார பையன் பேச்சு முத்து சார் எதுவா இருந்தாலும் பின்னாடி பாத்துக்கலாம், இப்ப நீங்க தைரியமா போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுக்க முரளியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு.